ஓம் நமச்சிவாய! நாளை 3/1/2026 சனிக்கிழமை, மார்கழி மாதத்தில் வருகிற ஆருத்ரா தரிசனம் சிறப்பு பதிவு. ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன என்று பார்க்கலாம் வாங்க. ஓம் நமசிவாய! 3/1/2026 சனிக்கிழமை, மார்கழி மாதத்தில் வரும் ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் என்பது சிவபெருமானுக்கு நடத்தப்படும் மிக உயர்வான 6 வகை அபிஷேகங்களில் ஒன்றுதான் இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது. ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இதற்கு தமிழில் திருவாதிரை என்று பொருள். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளில் ஆருத்ரா தரிசனம் சிவ ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சிவபெருமானின் பஞ்ச சபைகளான திருவாலங்காடு ரத்தின சபை, சிதம்பரம் கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை ஆகியவை போற்றப்படுகிறது. இங்கு மிக விமர்சையாக ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது. இத்தகைய ஆருத்ரா தரிசனம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் நடராஜரின் சிலையானது முழுவதும் மரகத கல்லிலால் செய்யப்பட்ட விலை மதிப்பில்லாத ஒரு சிலையாகும். அங்கு நடத்தப்படும் ஆருத்ரா தரிசனம் மிகச் சிறப்பு. சிவபெருமான் பல இடங்களில் லிங்க வடிவில்தான் காட்சி கொடுப்பார். ஆனால் அவர் நடராஜர் ரூபத்தில் காட்சி கொடுக்கும் ஸ்தலங்கள் மிக குறைவு. இந்த நடனத்தால் தான் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. பொதுவாக நடராஜர் அனைத்து நாட்களிலும் சந்தன காப்பு சாத்தப்பட்டு காட்சியளிப்பார். ஆனால் இந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது காப்பு கலைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தரிசனம் தருகிறார். இந்த உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் வரும் ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும்தான் மரகத நடராஜருக்கு அபிஷேக சந்தனம் களையப்பட்டு பல வகை அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு காட்சி தருவது மிகச்சிறப்பு. ஆருத்ரா தரிசனம் உருவான கதை சிவபெருமானின் பக்தர்களான பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். அதன்படி சிவபெருமானும் தில்லையிலேயே தாண்டவம் ஆடினார் என நம்பப்படுகிறது. சிவபெருமான் ஆடிய அந்த நாள் தான் மார்கழி திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஆகும். அதனால் மார்கழி ஆருத்ரா தரிசனம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த தரிசனத்தை காணும்போது வாழ்வில் சுபிட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாளில் செய்யப்படும் அபிஷேகத்திற்கு பலவித பலன்கள் கிடைக்கும் என சொல்லப்படுகின்றன. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதால் நோய் நொடி விலகி செல்வம் பெருகும். பால் அபிஷேகம் செய்வதால் வாழ்வில் அமைதி கிடைக்கும். தயிர் அபிஷேகம் செய்தால் நினைத்த செயல் வெற்றி அடையும். தேன் அபிஷேகம் செய்தால் சிறந்த பேச்சாற்றல் பெருகும், ஞானம் கிடைக்கும். நெய் அபிஷேகம் செய்தால் செல்வம் கூடும். சந்தனம் அபிஷேகம் செய்தால் வெற்றி கிடைக்கும், தொழிலில் வெற்றி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். பன்னீர் அபிஷேகம் செய்தால் மற்றவரிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். விபூதி அபிஷேகம் செய்வதால் சர்வமும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசன நாளில் நம்மால் இயன்ற அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுப்பது மிக நல்லது. இந்த ஆருத்ரா தரிசன நாளில் நடராஜரின் அபிஷேக ஆராதனையில் கண்டு வழிபடுவது மிகச் சிறப்பு. ஆருத்ரா தரிசனம் அன்று களி கூட்டு செய்து ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சமர்ப்பித்து முடிந்தவரை சிவஸ்தோத்திரங்களை கூற வேண்டும். இது ரொம்ப விசேஷமானது. நோன்பு மேற்கொள்கிறவர்கள் மார்கழி திருவாதிரையில் நோன்பை தொடக்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் நோன்பு மேற்கொண்டு 1 வருட காலத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி 1 வருஷம் நோன்பு இருந்தது ரொம்ப நல்லது. சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள். இதை உணர்த்தும் வகையில்தான் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தாள். திரேதாயுகாவுக்கும் திருமணம் நடந்தது. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்து விடுகிறான்.
கலங்கி துடித்த திரேதாயுகா, பார்வதி தேவியே, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்பொழுது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலைக் கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தைக் கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதைக் கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில்தான் நடந்தது. இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிவனை மனமுருக வேண்டினால் நமக்கும் சிவ தரிசனம் கிடைக்கும், அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட ஆருத்ரா தரிசனத்தை நாமும் நமது சிவாலயங்களில் போய் வழிபட்டு ஆருத்ரா தரிசனத்தை போற்றி மகிழ்வோம். இதனால் பல நன்மைகள் கிடைக்கும். பதிவு பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம்.